செந்தில்குமார் நீதிபதியோட மகள் கல்யாணத்துக்கு ஸ்டாலினை கூப்பிட்டாரு. ஸ்டாலின் வந்து கலந்து அதை சிறப்பித்திருக்கிறார். அந்த வீடியோவை பாருங்கள். ஆக தன்னுடைய மகள் திருமணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாழ்த்திட்டு போனதுனால அந்த நன்றி கடனை மனதில் வைத்து கொண்டு தனி நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் பேசின மாதிரி நடுநிலைத்தன்மையோடு பேசாமல் ஸ்டாலினின் ஆளாகவே மாறி ஸ்டாலினுக்கு ஆதரவாகவே கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பேருக்கு சொல்கிறேன், விஜய்க்கு இந்த கருத்துக்கள் அவர் ஏதாச்சும் தீர்ப்பு கொடுக்கறதுல வருதான்னு பாருங்கள். கோர்ட்டில் வெறும் கேள்வி கேட்டிருந்தால் அது தூக்கி கிழிச்சு போட்டுடலாம், அது ஒன்றும் செல்லாது. தீர்ப்பில் இவர் இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தால் இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த கருத்துக்களை எல்லாம் நீக்க வேண்டும்னு சொல்லி நீக்கணும். அதனால் இவருக்கு கேட்ட கேள்வி அனைத்தும் சர்ச்சைக்குரிய கேள்விகள். இதை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாது என்று ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலே நான் என் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் இன்னுமே ஃபர்தர் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வருங்காலத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி தவறு செய்யும் நீதிபதிகள், ஒரு பக்கமாக சாயும் நீதிபதிகள், அவர்கள் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நீதி தராசு வருங்காலத்தில் நிற்கும். நீங்களும் நானும் வருங்காலத்தில் நீதித்துறை இப்படி போச்சுன்னா வருங்காலத்தில் யாருக்குமே நீதி கிடைக்காது. பல தடவை சொல்லியிருக்கேன். நள்ளிரவில் நீதிமன்றம் வைக்கிறாங்க. அரசியல்வாதிக்கும் பழைய பணக்காரனுக்கும் சமாதி வேணும்னா நள்ளிரவில் நீதிமன்றம். அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் பிரச்சனைனா 2 மணிக்கு நீதிமன்றம். 5 லட்சம் 10 லட்சம் வாங்குகிற வக்கீலுங்க போய் சொன்னால் அங்கேயே 2 மணிக்கு வீட்டிலேயே நீதிமன்றம் வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இதுதான். 1 கோடி ரூபா வக்கீல் போனால் கதையை மாறுது. இங்கே இதெல்லாம் இருந்தால் ஏழை மக்களுக்கு என்ன நீதி? அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதனால் நீதிமன்றம் நீதித்தராசு சமீப காலமாக சாய்ந்து கொண்டிருக்கிறது.